நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவா வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது லூக்கா எழுதின சுவிசேஷம், அதில் 19ஆம் அதிகாரம், அதில் 26ஆம் வசனம். லூக்கா 19:26. அதற்கு அவன், உள்ளவன் இவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டுள்ள தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மகிட்ட சொல்ல ஆசைப்படுகிற காரியம் என்னவென்றால், உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். இதை நீங்கள் நினைக்கலாம், இது தேவன் ஒரு ஓமையாக சொன்ன ஒரு காரியம். ஒரு பட்டணத்தின் அதிபதியை பற்றி சொன்ன காரியம். ஒரு வெளியூர் போகிறதுனால அவரோட காசை எடுத்து ஒரு 3 பேர் கொடுத்துட்டு போகிறாரு. இது எல்லாத்துக்குமே எனக்கு தெரியும், நம்ம அதுக்குள்ள ரொம்ப போக வேணாம். ஆனால் அதில் பாருங்கள், உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். இது கொஞ்சம் வித்தியாசமா இல்லையா? லிட்டரலாக உலக இதில் பார்த்தீங்கன்னா, பணக்காரன் தான் இன்னும் பணக்காரன் ஆகிட்டே போவான். நல்லாவே தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். பணம் உள்ளவன் தான் இன்னும் பணம் சேர்த்துக்கொண்டே போவார். அது உலக நீதி. ஏற்கனவே இருக்கவனுக்கு கொடுத்து கொண்டே இருக்கப்படும். ஆனால் தேவ நீதின்னு அதுக்கு நேர் எதிர்மாறானது. இதில் கொடுக்கப்படுறது உள்ளவனுக்கு அப்படின்னா, பணம், சொத்து, மதிப்பு அதுவும் உள்ளவன் கிடையாது. தேவ ஆவி உள்ளவன், தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவன், தேவனிடத்தில் அன்பு உள்ளவன், தேவன் உங்களுக்குள் வாசம் பண்ணுவதை உணர்கிறவன், தேவனுடன் இருப்பவன். தேவனுடன் நீங்கள் இருக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு நீங்கள் கேட்கிற காரியம் உங்களுக்கு தரப்படும். அதுதான் இதில் சொல்லப்படுகிறது. நம்ம தேவனுடன் உள்ள உறவு எப்படி வைத்திருக்கிறோம், தேவனுடைய உறவுல நம்ம எப்படி நிலைத்து நிற்கிறோம். நம்ம அந்த லென்த் டேஸ் முடிய போகிற நேரத்தில் வந்திருக்கோம். நம்ம கடைசி வாரங்களில் நம்ம இருக்கிறோம். நம்ம இந்த லென்த் டேஸில் நிறைய பேர் நிறைய விதமான காரியங்கள் எடுத்திருக்கோம். நான் ஃபாஸ்டிங் ஒரு நாள் சாப்பிட மாட்டேன், 2 வேளை சாப்பிட மாட்டேன், கறிமீன் சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் தன்னுக்கு முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு காரியங்கள் செய்வாங்க. ஆனால் உண்மையிலே செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், இந்த 40 நாட்களில் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை சீர்படுத்த வேண்டும். நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவில் இன்னும் நிலைத்து நிற்க வேண்டும். அதை இன்னும் 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 அடுத்த லெவல் கூட்டிக் கொண்டே போக வேண்டும். இந்த 40 நாளில் ரொம்ப மெயினான காரியம் இது. அதுக்காக நீங்கள் மனசில் நினைச்சிருக்க காரியங்கள் தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உண்மையான காரியம் என்னவென்றால், நம்மளுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை சீர்படுத்தி இன்னும் அவருடைய நிலைத்திருப்பது தான் அந்த காரியம். அப்போ உள்ளவன், தேவ ஆவி உள்ளவன் அவனுக்கு தரப்படும். தேவனத்தில் நீங்கள் நெருங்கி போக 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 கர்த்தருக்கு பிரியமாக நடக்க ஆரம்பிப்பீங்க. கர்த்தருடைய பார்வையிலே இருப்பீங்க, கர்த்தருடைய கண்காணிப்பிலே இருப்பீங்க. அப்போ இப்போ இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இப்போ இருக்கத்தான் செய்றீங்க. ஆனால் கர்த்தருக்கு பிரியமானபடி நடக்க 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 கர்த்தருக்கு பிரியமான இடத்துல நீங்கள் வர ஆரம்பிச்சுருவீங்க. அப்போ கர்த்தர் உங்கள் மேலே தனி ஒரு கரிசனை இருக்கும், தனி பாதுகாப்பு இருக்கும். ஆனால் தான் உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். தேவ ஆவியால் நிரப்பப்பட வேண்டும், தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும், தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அதெல்லாம் செய்ய ஆரம்பித்தோம்னா தேவன் நமக்கு வைத்திருக்கிற காரியங்கள் அவர் நமக்கு தருவார். ஆனால் தான் உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். தேவன் நமக்காக அநேக காரியங்கள் வைத்திருக்கிறார். ஆனால் மல்கியால பார்க்கலாம், வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நிரப்ப மாட்டேனோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஏன் நமக்கு நடக்கலை? ஏன் நமக்கு வரல? அது ஏன் வரலன்னா, நம்ம உண்மையிலே தேவனுக்குள்ள உறவை நம்ம சீர்படுத்தி கொள்ளாமல் இருப்பதுனா, தேவைக்கு தேவன் ஓடியாரோம், ஆண்டவரே ஓடியாரோம். அந்த தேவைகள் சந்திச்சோன்னே நம்ம எப்படி இருக்கும்? நம்ம உடனடியாக மறந்து விடுகிறோம். தேவன் உடனடியாக நன்றி சொல்ல வேண்டும். நானே சொல்லேனே, ஒரு காரியத்துக்கு நான் அவருக்கு போயிருந்தேன். ஒரு பெரிய ஒருத்தர் பார்க்க போயிருந்தேன். அவர் எவ்வளோ ஈஸியாக அவர் அந்த ஒரு அதிகாரியை பார்க்க முடியாது. ஆனால் பார்த்தா ரொம்ப ஒபேஜ் பண்ணி எனக்கு நான் செஞ்சு தரேன் அப்படின்னாரு. செஞ்சு தரேன்னு சொன்னோன்னு ரொம்ப சந்தோஷமாக வெளியே அவர் பார்த்துட்டீங்க, நான் முடிச்சிட்டேங்க அப்படின்ட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு வரேன். அதுக்கான அந்த வண்டியில் உட்காந்துருக்கும் போது திடீர் ஞாபகம் ஐயோ இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம் ஆகிட்டோம், நான் இன்னும் தேவனுக்கு நன்றி சொல்லலையே அப்படின்னு உடனே நன்றி சொல்ல ஆரம்பித்தேன். நம்ம சாதாரண மனிதர்கள் தான். ஆனால் உடனடியாக நன்றி சொல்லும் பொழுது தேவன் நமக்காக வைத்திருக்கிற காரியங்களை நம்ம ரெட்டிப்பாக பெற்றுக்கொள்வோம். தேவன் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அதை உலகத்தால் தடுக்கவே முடியாது. அதனால தான் அதில் சொல்லுது, உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும்னா என்னன்னா, தெய்வ ஆவி இல்லாமல் உலகத்தின் ஆவியில் நிரப்பப்படும் நம்ம இஷ்டத்துக்கு போகிறோமா, நம்ம இஷ்டப்படி செய்வோமா, நம்மகிட்ட இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும் காலம் வரும். அதற்கு ஒரு கணக்கு கேட்கப்படும் காலம் வரும். அதில் நம்ம நிற்க போகிறோமா? இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, தேவ ஆவியால் நிரப்பப்பட்டு தேவனுக்கு பிரியமானபடி செய்ய முடிவெடுத்து தேவ சமூகத்தில் அனுதினமும் காத்திருந்து அவர் நமக்கு வைத்திருப்பதை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே,
கர்த்தாவே, உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று நீ சொன்னதை புரிந்து கொண்ட மாட்டவரே. தேவ ஆவி உள்ளவனிடத்தில், தேவனிடத்தில் பயம் உள்ளவனிடத்தில், தேவனிடத்தில் அன்பு உள்ளவனிடத்திற்கு அநேக காரியங்கள் தரப்படும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்ட மாட்டவரே. உண்மையில் கொண்ட அன்பிலிருந்து, உண்மையில் கொண்ட பயபக்தியிலிருந்து நாங்கள் விலகிவிடாதபடி நேரங்களே அரவணைத்து பாதுகாத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி 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 ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே, உமது அன்பால் நிரப்பப்பட்டவர்களாக நீர் அவர்களுடன் இருப்பதை உணர்ந்து அதற்கேற்றபடி நடந்து கொள்ளும் பிள்ளைகளாக அவர்களை நீ மாற்றியதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் அவர்களை நிரப்புவேன் என்பதற்காக நன்றி ஆண்டவர். நன்றி ஆண்டவரே. அவர்கள் உமது கிருபையை, உமது அருகாமையை, உமது அன்பை விட்டு விலகாதபடி நீர் அவர்களை அரவணைத்துக் கொள்ளுமப்பா. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணுமப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.